இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷேயை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்கா. ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஆனால் வந்து சேலரி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது போல். ஆனால் அந்த பிளைண்டேட்டுக்கெலாம் போக விருப்பம் இல்லாதவங்களுக்காக வந்து அவங்களுக்கு பதிலாக போயிட்டுருக்கா. ஸோ அதில் வர வருமானத்தை வச்சு தான் பாட்டிக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து லின். ஹீரோவுமே அங்கே அந்த பிளைண்டேட்டுக்காக தான் வந்திருக்கான். அங்கே அவன் வந்து விருப்பமே இல்லாமல் தான் வந்திருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு பேபியெல்லாம் பெற்றுக்க விருப்பம் கிடையாது, எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது, அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வந்து அடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு இதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே அவளுக்கு இங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. என்னடா இதெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறா. எல்லாம் சொன்னால் பசங்க வந்து வேணாம் தானே சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயமாயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறேன்ற பேரில் வெளியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்போ அங்கே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறா. நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, உன் பாட்டி பேரில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீ எனக்கு எழுதி கொடுத்துருன்னு சொன்னதும் என்னது ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி கொடுக்கணுமா, மரியாதை எங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொன்னதுமே உன்னை பார்த்தாலே தெரியுதுல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உன்னெல்லாம் போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடித்ததுமே யாரா நீ எதுக்காக நீ வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் உடனே நான் இவரை தான்டா மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. வாங்க டார்லிங் நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறுப்பேற்றுறதுக்காக ஹீரோ அவங்க கூட்டிகிட்டு போனதுமே உண்மையிலே அவன் மேரேஜ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் ஐயோ என்ன மேரேஜ் அவங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஷாக் ஆனதுமே என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் தானே நீ சொன்ன அப்படின்றத கேட்டதும் நீங்கள் வந்து பார்க்க வந்த பொண்ணே நான் கிடையாது, நான் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா தான் இங்கே வருவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு பட் வந்து எனக்கு வந்து நீ ஓகே தான், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் என்ன ரொம்ப பணக்காரரா அப்படின்றத கேட்குறா. ஏன் பணக்காரனாக இருந்தால் தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, என்னோட அப்பா பெரிய பணக்காரர் தான், ஆனால் வந்து என்னோட அம்மாவை அவர் நல்லாவே பார்த்துக்கல, ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் பணக்காரன் கிடையாதுமா, சாதாரண கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபோட்டோ அனுப்பி விட்டதுமே நீ இப்போ என்ன வந்து ஃபோட்டோ அனுப்பி விட்டுட்டு இருக்க, நீ என்னை தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தியான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவட்ட வம்பு பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் குளிச்சுட்டு அங்கே வந்து பாத்ரூப்பாவோட வந்ததுமே அவன் ட்ரெஸ் எல்லாம் விலை இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, போய் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேனேஜருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது போல், வேணுனே தேவையில்லாமல் அவட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின்ட்ட நீ போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொன்னதும் அவள் கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த வாட்டர்லாம் வேணாம் நல்ல தண்ணியாக கொண்டு வான்னு சொல்கிறான். திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு ஹாட் வாட்டர் வேணும்னு சொல்கிறான். திரும்ப வேறு எதாவது எடுத்துடுவான்னு சொன்னதும் டென்ஷன் ஆகிடுறான். அப்படி உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு வேணா நீங்களே போய் குடிங்கன்னு சொன்னதும் தைரியம் தான் நீ என்னை எதிர்த்து பேசுவேன், ஏன்னா உனக்கு இந்த கம்பெனியில் வேலை வேணாமான்னு சொல்லிட்டு வேணுன்னு அந்த லேப்டாப்பில் தண்ணியை ஊற்றி விட்டதுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அவன் பார்த்தா நீ தானே இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே வந்து கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். அங்கே எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க வாசி, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து பதிலுக்கு அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ ஏன் மேலே வந்துட்டு தண்டனை கொடுப்ப அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் கோவப்பட்டு ஏன் மேலே கை வச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. நான் சும்மா ஒர்க் விஷயமா தான் வந்தேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே இந்த மேனேஜர் போய் பாருங்களேன் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு லேப்டாப்பில் வேணும்னே தண்ணியை ஊற்றிட்டு என் மேலே பழிய போடுறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆள் வேற வந்திருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்ததுல இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிடுது. ஸோ அந்த ஆள் அங்கே வேலையை விட்டுமே தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா சாமி வந்த செகண்டில் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவர் யார் இவ்வளோ தூரத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரா. பட் ஹீரோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவளை தூக்கிட்டு இவன் என்னோட ஒய்ஃப் நான் இப்போ கூட்டிகிட்டு போகலாமான்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ வந்து உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் ஒர்க் விஷயமாக தான் வந்தேன், வேறு எதுவும் கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ போட்டுக்கோ, நான் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், நீ என் கூட வரையான்னு கேட்டதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவள் போட்டுட்டு இருக்கும் போது அங்கே பின்னாடி ஜிப்பை வந்து மாட்ட முடியல. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துட்டு ஜிப்பை வந்து மாட்டி விட வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் நான் உன்னோட லீகல் ஹஸ்பண்ட் தான், எனக்கு இந்த ரைட்ஸ் கூட இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்.
ஒரு பார்ட்டியை காமிக்கிறாங்க. அங்கே சியான்னு ஒரு பொண்ணு பயங்கரமாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரவுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, நீயுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறவங்க போட்டால் தான் நல்லா இருக்கும், இது எவ்வளோ காசு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரு ஆகுறா. அப்போ அவளை பார்த்ததும் ரொம்ப வந்துட்டு இவ்வளோ ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டிருக்காளே, அப்போ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பான்னு சொல்லிட்டு நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் சொன்னதும், என்ன எம்ப்ளாயோட ட்ரெஸ் வந்துட்டு மில்லியன் கணக்கிலேயே இருக்கும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன எங்கேயாச்சும் திருடிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு அந்த சியா வந்து கேட்டதும், நான் திருடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இதை கிஃப்டாக தான் கொடுத்தாங்கன்னு சொன்னதும், ஒரு எம்ப்ளாய்க்கு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போய் யாராச்சும் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே உள்ள வந்துடுறான். இவன் ஒன்றும் திருடெல்லாம் கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் இவளுக்கு வாங்கி கொடுத்தேன், இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, நீ வந்து என்ன தானே மேரேஜ் பண்ணணும், நீ என்ன வந்துட்டு இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணியிருக்க, அவள் இன்னமும் எம்ப்ளாய் என்றா அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியலை. அங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் முன்னாடியுமே இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த பரம்பரை நெக்லஸுமே கழுத்தில் போட்டு விட்டுறான். அதை பார்த்தா அவளுக்கு இன்னும் கோவம் ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது, அப்படின்னா இவன் வந்து ஏழை பையன்லாம் கிடையாது, பணக்கார வீட்டு பையன் சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து ஏழைன்னு சொல்லிட்டு என்னை பொய் சொல்லி ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, எனக்கு பொண்ணு இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் தூக்கி எரிஞ்சிட்டு போனதுமே இவன் பின்னாடி போக பார்க்குறான். நீ வந்துட்டு அவளை நம்பிட்டு போகாத, அவள் வந்து உன்னை காசுக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவள் நல்லவ கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோ கண்டுக்காமல் போனதுமே ஹீரோயின் விழுக போனதுமே அவளை போய் அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோயின் நீ என்னை ஏமாற்றிட்ட, என்னை வந்துட்டு டச் பண்ணாத அப்படின்றத சொன்னதும், நான் ஒன்றும் ஏமாத்தலை, நான் தான் உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ தான் பணக்காரவங்களாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி போய் உண்மையை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வீட்டுக்கு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ பாட்டிக்கு ஹீரோ பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது, யாருமா இந்த பையன் அப்படின்றத கேட்டதும் சொல்ல வர. ஆனால் ஹீரோ நான் வந்து இவளோட ஹஸ்பண்ட் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு எதுவுமே பேச முடியல, ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டான், இவன் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்றத சொன்னதும், பணக்காரன்னா என்ன நல்ல பையனாக இருக்கானே அப்படின்றத சொன்னதும், உங்களுக்கு என்ன புரியாதா, இப்படி தானே என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவை ஏமாத்தினாரு அப்படின்றத சொன்னதும், எல்லாருமே அப்படியே இருப்பாங்களா, நீ அதவே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபோனில் பார்த்தா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு, காசுக்காக அவங்க கம்பெனி சிஓவே செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த சியாவை போய் கத்திட்டு இருக்கா, இது உன்னோட வேலை தானே, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு, நீ வந்து நான் மேரேஜ் பண்ண வேண்டிய ஆளை நீ வளைச்சு போட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு, நாங்கள் வந்து மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், நான் ஒன்று வளைச்சு போடலன்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டு ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ கோவப்பட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே கையை வைப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே வர வச்சு நான் வந்து இவளோட ஹஸ்பண்ட், அதுவும் லீகலான ஹஸ்பண்ட், முறைப்படி நான் மேரேஜ் பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும், இதுக்கெல்லாம் யாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களான்னு சொன்னதும், என்னோட ஒய்ஃபுக்கு பெயின் ஆனதா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், நீ வா போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே ஒரு இம்பார்ட்டண்டான கால் வந்துடுது, நீ வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டவே போகிறான். அங்கே ஒரு பாட்டி வீல் சேரில் இருக்காங்க, அவங்க ஃபோன் கீழே விழுந்ததுமே ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். பாட்டி அப்படின்றத கூப்பிட்டதும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதும் அவன் என்னோட பேருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு என்ன இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டதும் ஹீரோயின் வந்து அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. பாட்டி இவ தான் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோட அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வந்து என்ன விட்டுட்டு வேற ஒரு ஏழை விட்டு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்னா ரொம்பவே உயிர்ன்ற மாதிரி அவருக்கு நம்ம ஹீரோ அவங்க பார்த்ததுமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நீ எப்படி வந்து இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணுவேன், முதல் டைவர்ஸ் கொடுத்துட்டு சியாவை மேரேஜ் பண்ணு, நம்ம கம்பெனிக்கு அப்படின்னா தான் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும், உங்கள் இஷ்டத்துக்கு யாரையும் என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. அப்போ ஹீரோயின் உங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ விடுங்களேன் அப்படின்றத கேட்டதும் அதற்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, இவெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அங்கே அடித்ததுமே அங்கே பாட்டி வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பேரை மேலே நீ கையை வைப்ப, இஷ்டத்துக்குலாம் அவனால் இருக்க முடியாது, அவனுக்கு பிடிச்சவங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட அப்பாவுக்கு எப்பயுமே என்னை பிடிக்காது, என்னோட அம்மாவுமே பிடிக்காது, அவங்க செகண்ட் ஒய்ஃபை தான் பிடிக்கும், அவங்க பையனை தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு காம்படிஷனில் போய் கலந்துக்கிறா. அவள் டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே
எல்லாமே என்னோடது தான். என்னது இந்த பொண்ணு காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும், என்ன இவ காப்பி பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அவ மேல எல்லாருமே அங்க வந்து பழிய போடுறாங்க. இப்ப ஹீரோயின் நான் தான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்க. இப்ப அங்க ஷென் சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு. மாஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு பண்ணதான்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறான். ஸோ இந்த சியாக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் மாஸ்டர், நீங்கள் மட்டும் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணினலாம், என் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் 40 கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென் வந்ததுமே நம்ம ஹீரோயின் மாஸ்டர் நீங்கள் என்னங்க பண்ணிட்டீங்கன்னு கேட்டதும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ பாட்டி வந்து இவன் இன்னொரு பேர் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது அவங்க ஸ்டெப் பிரதர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்களே அவர் தான் இவருன்னு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அவனை சுத்தமாகவே பிடிக்காதுன்றதும் ஹீரோயினுக்கு தெரியும். அப்போ நம்ம ஹீரோ அங்கே அந்த ஷெனவை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை பார்க்குற பார்வையிலே புரிஞ்சுக்குது அவனுக்குமே வந்துட்டு ஏதோ ஹீரோயின் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, அவன் ஏதோ வந்து வேலை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த ஷென் வந்து அந்த ஹீரோயின் மேலே பழி போட்ட பொண்ணை வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீ வந்து நல்ல காரியம் பண்ண, உனக்கான பேமெண்ட்டையுமே நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறான். பார்த்தா இவனுமே வந்து கூட்டுக்களவாண்டி தான் போல. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் பிரதர் ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் பாஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் எந்த பிளானும் பண்ணி வரல, அவன் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிக்கணும்னு பார்க்குறான், என்னோட ஒய்ஃபோட கொண்டு. பட் வந்துட்டு நான் இப்போ அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு மீட்டிங்காக தான் போயிருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போது பாஸை வந்து செடியூஸ் பண்ணி தான் இந்த பொண்ணெல்லாம் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவளை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இது எப்படி நீங்கள் என்னை பற்றி இப்படி தப்பாக பேசலான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நாங்கள் என்ன இப்போ தப்பாக பேசிட்டோம், உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கோம், உடம்பை விற்று தானே இந்த மாதிரி நிலைமைக்கு நீ வந்திருக்கன்னு சொன்னதும் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என் மேலே கை வைப்போன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு ஷென் வந்துடுறான். அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டர்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். என்னோட ஒய்ஃபை பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னதும் அவங்களாம் நீ நினச்சினா எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுறாங்க. அங்கே பார்த்தா அவன் கால் பண்ணி சொன்னால் அடுத்த செகண்டே இவங்களுக்கு ஃபோன் வந்துடுது. வேலை இல்லைன்னு சொன்னதுமே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாருமே வெளியே வந்ததும் அங்கே ஷென்ட்டாவை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் மட்டும் கரெக்டான டைம் வரலைன்னா எனக்கு வந்து நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து வயிற்று பற்றி எரியுது. நானும் எதனா ஹெல்ப் பண்ணேன், எனக்கு ஏதாச்சும் தேங்க்ஸ் சொல்கிறாளா பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கார் கதை ஓப்பன் பண்ண போனால் ஓப்பன் ஆக மாட்டுது. நம்ம ஹீரோ அங்கே சாவி வச்சுட்டு ஏன்னா உனக்கு சாவி வேணுமான்னு கேட்டதும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி வந்து பிடிங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வேமா அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. திடீர்னு கிஸ் பண்ண வாசி அங்கே அந்த ஷியா அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் தான் கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கத்த போகிறா. அப்போ அங்கே ஷென் வாயை பிடிச்சி அமுக்கிட்டு தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு, உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும், எனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத அவ கேட்குறா. ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு என்ன ஒரு கிஸ் கூட கிடையாதான்னு சொன்னதும் ஹீரோயின் நாங்கள் ஹாப்பிட்டே கிஸ் கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. ஒரு டாக்ஸியில் தான் அவள் போயிட்டுருக்கா. நான் சொல்கிற ரூட்டில் போகாமல் நீங்கள் வாட்டி எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது உன்னை யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த ஷென் அங்கே வந்துடுறான். ஏன்னா வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு அங்கே காப்பாற்றும் போது அவனை அங்கே வந்து கத்தி வச்சு குத்திடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே கத்தி அழுதுட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறான் கண்டுபிடிச்சி. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிருன்னு சொல்கிறான். ஆனால் மனசுலேயே வயிற்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணுறா பாரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்து அவருக்கு அடிப்பட்டதில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வந்து இன்னுமே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் அவர் எல்லாமே வந்து ஃபேக்காக ஆக்ட் பண்ணிட்டுருக்காருன்ற சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே கண்டிப்பாக இவனை வந்து ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது, திரும்ப வந்து என்னோட ஒய்ஃபை பிரிக்க இந்த மாதிரி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் போய் பேச போனாலுமே வந்து அவள் எதுவுமே பேசாமல் அவனவே வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்ததும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணதுமே நீ வந்து அவரை நினச்சி கவலைப்படுறது கரெக்ட் தான், பட் உன்னோட ஹஸ்பண்டை வந்து நீ கண்டுக்காமல் இருந்தேன்னா அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்காதா அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்குமே கஷ்டமாயிருது. ரொம்ப உப்பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே அங்கே ஃபோன் பண்ணி அங்கே நம்ம ஹீரோட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ அவளை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பேபி நீங்கள் வந்துட்டு என்ன கோச்சிட்டிங்களா, நான் வந்துட்டு உங்களை இக்னோர் பண்ணுறேன்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது, உங்கள் பிரதரெல்லாம் எனக்கு பிடிக்காது, உங்களை தான் பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு அடப்பாவி நீ என்னடா பண்ணி வச்ச அப்படின்றத சொன்னதும் நானா ஸ்டார்ட் பண்ணேன், நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நான் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்னை என்ன மாதிரி பண்ணி வச்சுட்டான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ
ஹீரோயின் பாட்டிகிட்ட இப்படி எனக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்னதும் அவங்களுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளை பிடிச்சி அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா வந்து நடந்துச்சு நேற்று அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் சும்மா வாய மூடிட்டு அப்படின்றத சொல்றா. ஹீரோவை வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி என்னோட பிரதர் வந்து நல்லவே கிடையாது, அவன் என்கிட்ட வந்து உன்னை பிரிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே நம்ம கிம்மை கூட்டிகிட்டு போய் அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே அவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஒரு மயக்கம் மருந்து அங்கே போட்டு அவள் கொடுத்துட்றா. நம்ம ஹீரோ இதை தான் சொல்லியிருப்பான் போல். அவன் குடித்ததுமே அங்கே மயக்கமாயிடுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வந்ததுமே பாட்டி உங்களுக்கு வந்து நாடி துடிப்பெல்லாம் பார்க்க தெரியல நல்லா, ஸோ இவனுக்கு கிட்னி எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவருக்கு கிட்னி எல்லாமே ரெண்டுமே நல்லா தானே இருக்குது, ஏன் நீங்கள் செக் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னதும் பார்த்து இல்லாமல் போய் சொல்லி உன்னை ஏமாத்திடுச்சேக்கா அப்படின்றத சொன்னதும் எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எல்லாம் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக தான் சொன்னதுமே அவனுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. என்ன அப்படி வந்தால் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் என்னை இப்படிலாம் இவன் ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாசி மாதிரி எதையோ கொடுத்து நீ இதை போட்டுக்கிறணும்னு சொன்னதும் அவள் ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அவனுமே போட்டு விட்டுட்டு அங்கே பொக்கேலாம் கொடுத்துட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா ஒரு வயசான பர்சன் கிடக்காரு கீழே மயக்கம் போட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அவருக்கு வந்துட்டு மெடிசன்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுமே பார்த்தா அவங்க வந்து அவங்க அப்பா போல், நீ என்னோட பொண்ணு தானேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் என்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோ போய் அங்கே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவங்க அப்பா அங்கேயுமே வந்துடுறாரு. நான் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காத, உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, இந்த லெட்டரை வந்து படிச்சு பாரு அப்படின்றத சொன்னதுமே அதில் பார்த்தா அவங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் இருக்குது. அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடுது. இத்தனை நாள் தப்பை பண்ணாத ஒரு பர்சனை போய் நம்ம வந்துட்டு பழிய போட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக என்னோட வீட்டுக்கு வரணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் பாட்டிட்டுமே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் அவங்களுமே சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் வேற ஒரு பொண்ணு அங்கே வர்றா. அவன் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவோட இன்னொரு பொண்ணு போல், அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. நான் வந்து என்னோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் உன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவள் பயங்கரமாக கத்துனதுமே அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதருமே வந்துடுறாங்க. எதுக்குமா நீ இப்போ வந்து அடிச்சவள் அப்படின்றத சொன்னதும் அவள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல இவள் பேசுனது எல்லாத்தையுமே. அதை வந்து ஆன் பண்ணி விட்டதுமே அவங்க அப்பா அவளை போட்டு அரைஞ்சிட்ருக்காரு. என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவ, உன்னோட சிஸ்டர் அவள் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஹீரோயினோட இன்னொரு சிஸ்டர் தான் போல, அவங்க அப்பாவோட இன்னொரு பொண்ணு அவ. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோ நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவள் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலை, அந்த பொண்ணு பார்க்குற பார்வையிலே புரியுது, நீ கண்டிப்பாக நீ ஏமாத்த தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் உன்னை தவிர நான் யாரையுமே வந்துட்டு லவ் பண்ணவே மாட்டேன் என்னோட லைஃப்பில், நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டியை காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்ததும் என்னோட சிஸ்டர் மாதிரி நீ என்ன போட்டிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேணுனே வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு அப்பானா எனக்கு யார் அப்படின்றத கேட்டு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி அங்கே ஆக்டிங் போட்டு அவளாவே கீழே வேற விழுந்துக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஏன் பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டான் என்னோட சிஸ்டர்னு சொன்னதும் அவன் வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஷேன் தான் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் நான் தானே உன்னை சின்ன வயசில் காப்பாற்றுனேன், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, இந்த பெயிண்ட் அதுக்காக தானே நான் கொடுத்தேன், இப்போ அதுக்காக தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் தனியாக பேசணும்னு அவள் சொன்னதும் நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, அவர் வந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் மேரேஜுமே பண்ணுவார், நீ சும்மா சப்ஸ்டியூட் தான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஆஃபீஸில் அங்கே மீட்டிங் போகும்போது அங்கே ஒரு பர்சன் கூட வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ அந்த பர்சன் ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ அவங்கள போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துட்டான். பிறகு ஹீரோயின் நைட் போல் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் தான் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோங்க வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். உனக்கு அடியெல்லாம் படலை, இல்லை நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் என்ன யார் இப்படி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணு
பொண்ணுமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து பேசாமல் அந்த லீன்ற பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அவன் சரியான ப்ளே பாய், அவனுக்கு பொண்ணுங்கன்னா தானே ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ அவன் பக்கம் வந்து தள்ளி விட்டுட்டு உன்னை வந்து அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு ஐடியா பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவருக்குமே வந்துட்டு பேசாமல் இவ்வளோ டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா தோணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்ததுமே அவங்களுக்கு ஒரு காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. கண்ணை முழிக்கும் போது பார்த்தா அவளை அவங்க ரூமில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஐயோ கடவுளை, என்னை யார் இப்படிலாம் வந்து பண்ணி வச்சிருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ண சொல்லி தட்டிட்டு இருக்கா. மேடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து லீயை மேரேஜ் பண்ணியாகணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல, அவள் ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. எங்கே என்னோட ஒய்ஃப் அப்படின்றத கேட்டதும் அங்கே இல்லையே, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் உள்ளதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தட்டினதுமே வேமாவை வந்து திறந்ததும் அவள் ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ வர லேட்டாச்சுன்னு வச்சுக்கோமே, என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. பிறகு ஹீரோ உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான் சொல்லி போட்டிருக்கு. 2 பொண்ணுங்களுமே அவங்க அப்பாவுக்கு பிறந்தது இல்லைன்னு சொல்லிட்டுமே போட்டிருக்கு. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் பார்த்தா அவங்க அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ண அவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணுங்க எல்லாமே உங்களோட பொண்ணுங்க கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன்ல அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவர் அங்கே போட்டு அடிச்சுட்டு மரியாதை இங்கேருந்து எல்லாருமே போயிருங்கன்னு சொல்லிட்டு அடித்து அவங்கள வீட்டை விட்டு அங்கே துரத்தி விட்டுறாங்க. அந்த ஷென் கூட சேர்ந்து அவன் நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கா. பாரு இந்த பென்டென்ட்டை வச்சே நான் அவனை எப்படி கவர் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கட்டி போட்டுட்டு இப்போ அவன் வருவான் பாரு, நீ இங்கே இருப்பேன் நானும் இருப்பேன், ஆனால் வந்து யாரும் அவன் காப்பாற்றுறான் பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளவே அங்கே கட்டி போட வச்சு நம்ம ஹீரோவுக்குமே அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நெருப்பை வேற கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே அங்கே அவள் ஹீரோயினை வந்து அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு என்ன காப்பாற்ற வேணாம், நீங்கள் அவளை போய் காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் அவளை அங்கே காப்பாற்றி கொண்டு போய் விட்டதும் நீங்கள் என் மேலே லவ் வச்சிருக்க வசதானே என்ன காப்பாற்றுனீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, நீ என்ன சின்ன பிள்ளையில காப்பாற்றின அதுக்காக தான் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அந்த புகையெல்லாம் வந்து அவனுக்கு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே பாட்டி தான் இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்றத கேட்டதும் அவன் இன்னும் மயக்கமாக தான் இருக்கான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கே போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் பாட்டிகிட்ட சொல்கிறா, சின்ன வயசில் இவனை காப்பாற்றினதே நான் தான் பாட்டி, ஆனால் அந்த பென்டன் வந்து அவள் திருடி வச்சுக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் பாட்டிக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே கிராண்டாக வெட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயின் அவன் முறைப்படி வந்து வெட்டிங் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.